ஒரு நாள் கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேதங்களின் ரகசியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். அப்போது தொலைவில் கடல் மீன்கள் துள்ளும் காட்சியை பார்த்த பார்வதி தேவியின் மனம் ஒரு கணம் அங்கே சென்றது. அதை கவனித்த சிவபெருமான் கூறினார், தேவி, நான் கூறும் ஞானத்தை கவனிக்காமல் மனதை அலைக்கழிக்க விட்டாய். நீ பூமியில் மீனவ குல பெண்ணாக பிறப்பாய் என்று சாபமளித்தார். அந்த சாபத்தின்படி பார்வதி தேவி பூமியில் ஒரு அழகான மீனவ பெண்ணாக பிறந்தார். ஒரு மீனவ தலைவன் அந்த குழந்தையை தன் மகனாக வளர்த்தாள். நந்தி சிவபெருமானின் துயர்நிலை தாங்காமல் சுறாவாக மாறி மீனவர்களை தொடர்ந்து அச்சுறுத்தி வந்தார். அப்போது மீனவ தலைவன் சுறாவை அடக்கியவர்களுக்கே என் பெண்ணை திருமணம் செய்து கொள்வேன் என அறிவித்தான். எல்லோரும் சுறாவை அடக்க முயற்சி செய்தனர். ஆனால் யாராலும் முடியவில்லை. சிவபெருமான் மீனவன் போல் வந்து சுறாவை அடக்கி பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்டார். இந்த மீனவ படலம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த திருவிழா எந்த மாதத்தில் நடைபெறுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.